பூசணிக்காய் எப்படி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்றாங்களா? அப்போ இந்த மாதிரி லஞ்சாக செஞ்சு கொடுங்க. வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலெண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடலெண்ணெயில் செய்யும்போது சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன சின்னதாக கட் பண்ண பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காவை கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், காரத்துக்கு வத்தப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வடித்து ஆற வச்ச சாதம். இந்த பூசணிக்காய் சுவை இல்லாமல் இருக்கிறதுனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவை சேர்க்குறதுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளிப்பு சுவை பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பூசணிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவலும் கொத்தமல்லியும் சேர்த்து பரிமாறிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பூசணிக்காய் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக நான் பாவக்காய் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு டேட்ஸு, பனானா, மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் மெனு பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு லஞ்ச் பாக்ஸில் பார்க்கலாம். பாய்.